இன்று எந்த சூழ்நிலையிலே நீங்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் நன்றாக அறிவேன். ஒரு பள்ளியில 6ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி அப்பா கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு போறார். சாயந்தரம் வந்து அழைக்கிறதுக்கு வர்றாரு, பிள்ளைய காணோம். டீச்சர்கிட்ட கேட்டா புள்ள ஸ்கூலுக்கு வரல, ஆப்சென்ட்ங்கிறாங்க. நான் தானமா கொண்டு வந்து உங்க வாசல்ல விட்டேன், கை காட்டுனுச்சம்மா, இப்படி சொல்றீங்களே. பிள்ளைய காணோம், எல்லாரும் தேடுறாங்க. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. ரோட் பிளாக் ஆயிடுச்சு. 2000 பேர் கூட்டிட்டாங்க. பள்ளிக்கு கொண்டு வந்து தந்தையால் விடப்பட்ட குழந்தை திரும்பி வீட்டிற்கு வரவில்லை. அழைக்க வரும்போது பள்ளியிலேயே இல்லை. வகுப்பை போய் பார்த்தா எல்லாரும் போயிட்டாங்க. பெரிய பிரச்சனையாச்சு. சப் இன்ஸ்பெக்டர் போனாரு, இன்ஸ்பெக்டர் போனாரு, டிஎஸ்பி இங்க இருக்காரு. திரும்ப நான் எஸ்பி நான் போறேன். 24 மணி நேரத்தில் அந்த பிள்ளைய எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சு தருவேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா ரோட்டை விட்டுருங்க. உங்க கையை நீட்டுறது உங்களுடைய உரிமை. அடுத்தவங்க தொடக்கூடாதுன்னு சொன்னோன்னா விலகிட்டாங்க எல்லாரும். அந்த வகுப்பறையை சென்று சோதனையிட்டோம். ஒரு பெரிய பீரோ இருக்கு. அந்த பீரோவை திறந்தா அதுக்குள்ள ஒரு செருப்பு கிடக்கு. அந்த அப்பா அதை பார்த்தோன்னா, ஐயோ என் பிள்ளையோட செருப்புங்கிறார். அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஸ்மால் பி போட்டிருந்ததை ஸ்மால் ஏயா அதை ஓவர் ரைட்டிங் பண்ணி திருத்தி இருக்காங்க அந்த டீச்சர். குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, அந்த தவறை வேற யாரும் திரும்ப செய்யக்கூடாது என்பதற்காக சொல்லுகின்றேன். எப்படி தவறு நடக்கிறது? வேண்டுமென்றே செய்வதில்லை, நெக்லிஜென்ஸ். எங்க குழந்தை? எல்லாரும் தேடுறாங்க. ஏமா வரலன்னு சொன்னீங்களே, உள்ள செருப்பு இருக்கு, அட்டெண்டன்ஸ் மாத்திருக்கீங்களே. அப்போ வந்த ஒரு வாட்ச்மேன் தலையில அடிச்சுட்டு, ஐயா நான் அப்பவே சொன்னேன் கேட்கல. இதுக்குள்ள உமன் பீசிஸ் எல்லாம் போய் அந்த பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல போய் விசாரிச்சுட்டாங்க. எல்லாருமே அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வந்துச்சுங்கிறாங்க. வகுப்பு நடத்தும் போது ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லல. ஸ்கேலால வேகமா அடிக்கிறாங்க. அது தவறி தலையில புட்டுல பட்டுருது. மயக்கம் போட்டு அந்த குழந்தை விழுந்துருது. என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லலாம், ஒரு டாக்டர் அழைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இறந்து போயிடுச்சா உயிரோட இருக்காங்கிறத பார்க்கறது ஒரு ஆசிரியனுடைய கடமை அல்லவா? பீரோக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க, பாயில சுத்தி. கற்பனையில் நினைத்து பார்க்க முடியுமா? அது சஃபகேஷன்ல இறந்து போச்சு. அதுக்கப்புறம் வாட்ச்மேன் 2 பேரை கூப்பிட்டு படியில ஏறி பக்கத்து பள்ளி அங்க கொண்டு போய் அங்க இருக்கிற கிணத்துக்குள்ள போட்டாங்க. யூனிஃபார்மோட மிதக்குது புள்ள. எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். இதை காவல்துறை அதிகாரியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியுமா? மாணவர்களை கண்டிப்பதாக நினைத்து தயவு செய்து தண்டித்து விடாதீர்கள். 5 வளையாதது 50 வளையாது என்று வளைப்பதாக நினைத்து ஒடித்து விடாதீர்கள். முக்கம்புன்னு உங்களுக்கு தெரியும், வாத்தலை முக்கம்புன்னு சொல்லுவாங்க திருச்சிக்கு பக்கத்தில். ஒரு கேப்டன் வாஸ் மர்டர்ட், மிலிட்டரி கேப்டன். யார் கொலை பண்ணது யாருக்கும் தெரியல. ஒரு ஜர்க்கின் மட்டும் இருக்கு, 2 டிக்கெட் இருக்கு. அதை வச்சு புலனாய்வு செய்து கொலை செய்வன் யாரு, எப்படி இருந்தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 1 வாரம் வச்சிருந்து கேட்கறாங்க. கொலைகாரன் நான் தான் செஞ்சேன்னு சொல்லல. நான் 1 மணி நேரம் அவன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டான். அது எப்போ ஒத்துக்கிட்டான்? கொலைக்கு பிறகு மொட்டை அடிச்சிருக்கான். அவன் போட்டிருந்த ஜர்க்கின் அவனுது, அவன் எடுத்த டிக்கெட் அது. அவனுக்கு யாரு மொட்டை அடிச்சானோ அவன், அந்த டிரைவர். இத்துணை கொண்டு போய் நேரம் நிறுத்தணும்னா வேற வழி இல்லை, நான் தான் சார் உண்மையை ஒத்துக்கிட்டான். ஏன்டா ஒத்துக்கலன்னு சொன்னா, அவன் சொன்னது, சார் 11வது படிக்கும்போது ஒரு மிகப்பெரிய பள்ளியில 100 ரூபாய் பணம் திருடினேன் சார். யாரு திருடினதுன்னு வாத்தியார் கேட்டார் சார். தப்புன்னு எந்திரிச்சு நான் தான் சார் எடுத்தேன். நேற்று எல்லாரோடையும் சாப்பிட்டேன், நான் ஏழை குடும்பத்திலேருந்து வர்றேன். அந்த பணத்தை என்னால் கொடுக்க முடியல, அவனுக்கு திரும்ப வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. எங்க அப்பாட்ட காசு இல்லை, நான் தான் எடுத்தேன், மன்னிச்சுங்க சார் அப்படிங்க. அத்தனை பேருக்கு முன்னால பெல்ட் எடுத்து பிச்சை எடுத்துட்டாரு சார். அன்றைக்கு நான் தெரிந்து கொண்டது, திருடக்கூடாது என்பதல்ல, உண்மை சொன்னால் ஆசிரியர் அடிப்பார் என்பதே. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உண்மை சொல்றதில்லை சார். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம், ஒரு மனிதன், ஒரு மாணவன், குறிப்பாக இளைஞர்கள் தான் அவமானப்படுவதை விட தனக்கு வேண்டியவர்களுக்கு முன்னால் அவமானப்பட்டால் அவன் மனதிலே வன்மம் உண்டாகி விடுகிறது. சைக்காலஜிக்கலா தான். இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், ஒரு ரோஜாவை ஒரு மல்லிகையோடு அல்ல, ஒரு ரோஜாவை ஒரு ரோஜாவோடு கூட ஒப்பிடாதீர்கள். ஒரு மாணவனை இன்னொரு மாணவனோடு எக்காரணம் கொண்டும் ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொரு ரோஜாவுக்கும் ஒரு சுயம் உண்டு. தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பண்ணுகிறது, கரையான் புற்று வைக்கிறது, தேனி கூடு கட்டுகிறது. எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? சிந்தித்து பாருங்கள்.